Hello friends, good evening to all. Today என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 500 plus most expected mechanical question seriesல design of machine elements ல இருந்து ஒரு 25 questions வந்து today discuss பண்ண போறோம். எதுக்காக டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் 13th or 14th வந்து வைசாக் ஸ்டீல் பிளான்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி போஸ்ட்டுக்காக வந்து எக்ஸாம் இருக்கும். அண்ட் வந்து எஸ்எஸ்சி ஜேஇ வந்து நமக்கு வந்து 2021ல வந்து எக்ஸாம் நடக்க போகுது. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இப்போ இருந்து என்ன பண்ண போறோம்னா டெய்லி 25 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஃபார் வைசாக் ஸ்டீல் பிளான்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து ஜாப் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினின்ற போஸ்ட்டுக்காக தான் வந்து நமக்கு வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் தான். ரிட்டன் டெஸ்ட்டில் 100 கொஸ்டின்ஸ் வந்து நான் டெக்னிக்கல் இருந்தோ 100 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து டெக்னிக்கல் இருந்தோ கேட்க போகிறாங்க. ஸோ நம்மளுடைய மெயின் மோட்டோ ஃபார் திஸ் வீடியோ சீரிஸ் வந்து 100 out of 100 வந்து எடுக்கணும். சரிங்களா? அதுதான் மெயின் மோட்டோ. நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ வேகன்சி பார்த்தா 188 போஸ்ட் வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் மந்த் பார்த்தோம்னா வந்து 13-12 தான் எக்ஸாம் வந்து நடக்கும். 14-12 நடக்க போகுது. ஸோ இன்னும் 20 days வந்து இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம 25 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக 500+ கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த 500லேருந்து தான் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து டெய்லி 25 கொஸ்டின்ஸ் ஃபார் எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா வந்து எஸ்என் கர்வ். ஓகேவா? எஸ்என் கர்வ்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ எஸ்என் கர்வ்னா என்னதுன்னா ஸ்ட்ரெஸ் வர்சஸ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். சரிங்களா? ஸ்ட்ரெஸ்ன்றது இந்த இடத்துல எதுன்னு பார்த்தோம்னா வந்து ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் என்ன சொல்லுவோம், ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க எஸ்என் கர்வ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எஸ்என் கர்வ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபுல்லி ரிவர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபுல்லி ரிவர்ஸ்டு ஸ்ட்ரெஸ் தான் வந்து என்ன பண்ணுவோம்னா எஸ்என் கர்வ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு எது யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா வந்து சோடர்பர்க் ஈக்குவேஷன் அண்ட் கார்பர் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபுல்லி ரிவர்ஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தோம்னா ஃபுல்லி ரிவர்ஸ்ட்னா எப்படி இருக்கும், ஃபுல்லி ரிவர்ஸ்ட். சரிங்களா? ஃபுல்லி ரிவர்ஸ்ட்னா எப்படி இருக்கும் பார்த்தா வந்து சிக்மா மீன் எப்படி இருக்கும்னு பார்த்தா 0வா இருக்கும். சரிங்களா? சிக்மா மீன் எப்படி இருக்கும், 0வா இருக்கும். ஸோ எங்கே வந்து சிக்மா மீன் 0 இருக்கு, மீன் ஸ்ட்ரெஸ் வந்து 0 இருக்கு. மீன் ஸ்ட்ரெஸ் 0னா என்ன அர்த்தம், எப்படி இருக்கும், ஃபுல்லாமே இருக்கும், மேலேயே வரும், ப்ளஸ் மைனஸ் சொல்லிட்டு இப்படி இருக்கும். நடுவில் இருக்கிறது என்னது, மீன். ஸோ இப்போ சிக்மா மீன் வந்து 0 இருந்துச்சுன்னா ஸோ அந்த கண்டிஷன் தான் என்ன பண்ணுவோம், ஃபுல்லி ரிவர்ஸ்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபுல்லி ரிவர்ஸ்டு கண்டிஷன் வந்து எப்படி வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணலான்னு பார்த்தா வந்து பை யூசிங் எஸ்என் கர்வ். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் வர்சஸ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து எஸ்னா என்னது, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா என்னது ஃபெட்டிக். சரியா? ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த். அண்ட் வந்து என்னன்றது என்னதுன்னா வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஃபுல்லி ரிவர்ஸ்டு ஸ்ட்ரெஸ் சைக்கிள். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம்னா வந்து இப்படி தான் இருக்கும், கர்வ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. சரிங்களா? எஸ்ன்றது வந்து என்னன்னா எஸ்ன்றது என்னன்னா ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த்து. அடுத்து வந்து என்னன்றது என்னன்னா வந்து நம்பர் ஆஃப் ஃபுல்லி ரிவர்ஸ்ட். ஏன்னா வந்து இது ஃபுல்லி ரிவர்ஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ண போறாங்க, யூஸ் பண்ண போறாங்க. அந்த இடத்துல வந்து சிக்மா மீன் எப்படி இருக்கும்னு பார்த்தா வந்து 0வா இருக்கும். சரிங்களா? சிக்மா மீன் வந்து 0வா இருக்க போகுது. ஓகேவா? அப்போ வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்ன்றது வந்து என்னன்னா ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஃபெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கும் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஃபுல்லி ரிவர்ஸ்டு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தா வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் இன் ஸ்டாட்டிக் லோடிங் இஸ் மோர் சீரியஸ் இன். சரிங்களா? இப்போ ஸ்டாட்டிக் லோடிங்காக இருக்கு, ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கலாம், அது எந்த மெட்டீரியல்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் என்னன்னா வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல குரூவ்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஆவரேஜாக நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுதுன்னா பட் இந்த பொசிஷனில் மட்டும் தான், இந்த பொசிஷனில் மட்டும் நமக்கு என்னன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் நடக்கும். சரிங்களா? அந்த இடத்துல ஃப்ளோ ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவோம், குரூவ் இருக்கிற பாயிண்ட் இல்லை கீ இருக்கிற பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் நடக்கும், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தான் வந்து எதுல வந்து டேஞ்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ ஸ்டாட்டிக் லோடிங்னா வந்து நம்ம டைனமிக் லோட் கொடுக்கல, ஸ்டாட்டிக் லோடிங் தான் கொடுக்குறோம். ஸோ ஸ்டாட்டிக் லோடிங் வந்து எந்த மெட்டீரியலுக்கு வந்து மோர் டேஞ்சரஸ் பார்த்தா வந்து பிரிட்டல் மெட்டீரியல். ஏன்னா வந்து பிரிட்டல் மெட்டீரியல் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. பிரிட்டல் என்னது, நமக்கு வந்து ஈல்டிங்கே நடக்காது. சரிங்களா? சடன் ஃப்ராக்சர் நடந்துரும். ஓகேவா? நம்ம கொஞ்சம் தொலைவு வந்து டக்டைல் ஆயிட்டு ஃப்ராக்சர் நடக்காது, சடனாக வந்து ஃப்ராக்சர் நடந்துச்சுன்னா அது சொல்லுவோம் பிரிட்டல் மெட்டீரியல். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு 2க்கு என்ன ஆப்ஷன் பார்த்தா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர், பிரிட்டல் மெட்டீரியல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இன் டிசைன் இஸ் த ரேஷியோ ஆஃப். சரிங்களா? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா என்னதுன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேக்டர் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்லுவேன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு போல்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த போல்ட் வந்து நான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த போல்ட் வந்து நான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். இதனுடைய ஸ்ட்ரென்த்து எவ்வளோ தான் தாங்கும், இதுக்கு வந்து நான் லோடு கொடுத்தோம்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த்துக்கு மேலே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே இது பிரேக் ஆகிடும் அப்படின்னு பார்த்தா ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 500 மெகாபாஸ்கல். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இது ஒரு போல்ட் வந்து நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். அது மேக்ஸிமமாக எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 500 மெகாபாஸ்கல் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு தெரியும் இந்த போல்ட்டுக்கு நான் 500 மெகாபாஸ்கலுக்கு மேலே கொடுத்தா பிரேக் ஆகிடும்னு எனக்கு தெரியும். சரியா? ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன், சேல் பண்ணுறேன். சரிங்களா? நம்பர் ஆஃப் போல்ட் தயாரித்து அது வந்து உங்களுக்கு சேல் பண்ண போகிறேன். கஸ்டமர். சரிங்களா? கஸ்டமருக்கு நான் என்ன சொல்லுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது 500 மெகாபாஸ்கல் வரையும் தாங்கும் அப்படின்னு நான் சொல்லாமல் ஒன்லி 250 மெகாபாஸ்கல் வரை தான் தாங்கும், அதுக்கு மேலே நீங்கள் லோடு கொடுத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல 250 இருக்குல்ல, 250 இந்த 500 இருக்குல்ல, 500 என்னது 250 என்னது, எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். 500 தான் என்னென்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். அதான் என்னென்னா வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே போச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிடும். அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? இது ஈல்டு ஸ்ட்ரெஸ். இது 250 என்னன்னா அலோவபிள் ஸ்ட்ரெஸ். அவ்வளோதான் என்ன பண்ணணும், அலோவ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து இப்போ நான் வந்து 250 சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் 250க்கு மேலே கூட என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணாவும் அந்த இது வந்து பிரேக் ஆகுமா, போல்ட் வந்து பிரேக் ஆகாது. ஸோ அப்போ வந்து யோசிப்பாங்க, ஓ அவர் வந்து நம்ம 250 தான் சொன்னார், பட் வந்து நம்ம 250க்கு மேலே லோடு கொடுக்குறோம், பட் வந்து என்னது உடையவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், ஓ இந்த போல்ட் வந்து நல்லா வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு என்னது, நம்மளுடைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிடைச்சிரும்ல, அதுக்காக ஒரு ஃபேக்டர் ஆஃப் அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக தான் வந்து இப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ அப்போ இந்த 500 என்னதுன்னா வந்து மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ், 250 என்னன்னா அலோவபிள் ஸ்ட்ரெஸ் இல்லை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். சரியா? அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இந்த இடத்துல என்னது 500 டிவைட் பை 250 எவ்வளோ 2. சரிங்களா? 2ன்றது என்னதுன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை. இதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பாருங்க, ஈல்டு ஸ்ட்ரெஸ் தானது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தான் ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன சொல்லுவோம், ஈல்டு ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஈல்டு ஸ்ட்ரெஸ்ன்றது எனக்கு தெரிஞ்ச வேல்யூ, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து அவங்க கஸ்டமர் ஒர்க் பண்ணுற வேல்யூ. ஓகேவா? அப்போ வந்து 250 டிவைட் பை 500 டிவைட் பை 250 என்னது 2. அந்த 2 தான் என்னது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. சரிங்களா? ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அவ்வளோ கொடுத்த கண்டிஷன் கொடுப்போம். சரிங்களா? அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் ஈல்டு ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். In terms of theoretical stress concentration factor KT and a fatigue stress concentration factor KF, the notch sensitivity Q is expressed as அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து டைரக்ட் ஃபார்முலா தான். Qன்றது நாட்ச் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ Qக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா வந்து KF -1 டிவைட் பை KT -1. ஓகேவா? KT -1, KF -1 டிவைட் பை KT -1. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் எஸ்என் கர்வ். ஓகேவா? எஸ்என் கர்வ்னா என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஆம்பிளிடியூட் ஸ்ட்ரெஸ் வெர்சஸ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். ஓகேவா? லாகரிதம் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாகரிதமிக்ல சொல்லுவோம். எஸ்என் கர்வ் ஃபார் ஸ்டீல் பிகம்ஸ் ஏசிமெட்ரிக். ஓகேவா? அசிம்ப்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எவ்வளோ சைக்கிள்ஸ் வந்து அது வந்து நமக்கு வந்து ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டீலோட எஸ்என் கர்வ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ லோட்ஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா வந்து 10⁶ சைக்கிள் வந்து இருக்கும். ஓகேவா? 10⁶ சைக்கிள். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வால் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வால் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா ஸ்ப்ரிங்கில் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? வால் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இல்லை வால் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். சரிங்களா? என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 4C - 1 டிவைட் பை 4C - 4 0.615 டிவைட் பை சி. இது 2 கிடையாது, சி. ஓகேவா? சி. இது 4C - 1 divided by 4C - 4 plus 0.615 divided by C தான் கரெக்டான ஆன்சர். வால் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் எதுக்காக சொல்லுவோம்னு பார்த்தா வந்து நம்ம டைரக்ட் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து அதனுடைய எஃபெக்டை வந்து சொல்லுவாங்க. டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்டு அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சரிங்களா? நம்ம ஸ்ப்ரிங்ல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். இது ரெண்டுத்தோட எஃபெக்டை பற்றி பேசுறது யாருன்னு பார்த்தோம்னா வந்து இந்த வால் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் தான் பேசுவார். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
the stress concentration factor அப்படின்னு என்ன சொல்லி கேட்குறாங்க. கேடின்னு என்னது, ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் என்னன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அக்கர் நியர் த டிஸ்கண்டினியூட்டி டு த ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் அட் செக்ஷன். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இந்த மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல குரூவ் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கு. எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் இல்லைனா ஒரு காம்போனன்ட்ல வந்து டிஸ்கண்டினியூட்டி இருக்கோ, அதனுடைய ஜாமெட்ரியில் வந்து சேஞ்ச் இருக்கும், அதனுடைய ஷேப்ல வந்து சேஞ்ச் ஆகுதோ, ஜாமெட்ரி வந்து ஈவனா யூனிஃபார்மா இல்லாமல் அதனுடைய ஷேப்ல சேஞ்ச் ஆகும். சரிங்களா, அந்த சேஞ்ச் ஆகிற இடத்துல வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் நடக்கும். சரிங்களா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர். அதை வச்சு தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கு ரேஷியோ என்னன்னு பார்த்தா ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அக்கரிங் நியர் டிஸ்கண்டினியூட்டி டு ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ, 7th வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 8th கொஸ்டின். த டிசைன் கால்குலேஷன் ஃபார் மெம்பர் சப்ஜெக்டட் டு ஃப்ளக்சுவேட்டிங் லோட். ஓகேவா, நமக்கு வந்து ஃபுல்லி ரிவர்ஸ்டு லோட்னா எஸ்என் கர்வ் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து என்னன்னா வந்து ஃப்ளக்சுவேட்டிங் லோடுக்கு எது யூஸ் பண்ணுவோம், சோடர்பர்க் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், கார்பர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், குட்மேன் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். வித் த சேம் ஃபேக்டர் ஈல்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ ஈல்டு பாயிண்ட் வச்சு நம்ம வந்து கர்வ் ட்ரா பண்ணோம்னா என்னதுன்னு பார்த்தா வந்து சோடர்பர்க், இது வந்து மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் தியரி. ஓகேவா, அதே குட்மேன் தியரினா வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அப்போ வந்து அதுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து நான் ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ், இந்த இடத்துல வந்து மீன் ஸ்ட்ரெஸ். சரிங்களா, ஸோ அப்போ இது வந்து இடத்துல சிக்மா ஆம்ப்ளிடியூட், இந்த இடத்துல மீன் ஸ்ட்ரெஸ் ட்ரா பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து சோடர்பர்க் கர்வுன்னு சொல்லுவோம். சரிங்களா, சோடர்பர்க் லைன் ஈக்குவேஷன், அந்த சோடர்பர்க் கர்வு. சோடர்பர்க் வந்து எதோ யூஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா வந்து ஓகே, சோடர்பர்க் வந்து சொன்னா ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ் அண்டு ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஓகேவா, ஈல்டை பற்றி பேசினாருன்னா சோடர்பர்க். அண்டு குட்மேன்றது என்னன்னா அல்டிமேட். ஓகேவா, அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை பேசினா அவர் வந்து குட்மேன். சரிங்களா, நாமளே சொல்லுவோம் அல்டிமேட்டாக இருக்கான் சார், அல்டிமேட்னா அது ரொம்ப குட்டாக இருக்கா, ரொம்ப நல்லா இருக்கானா அல்டிமேட்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ அல்டிமேட்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா யாருன்னு பார்த்தா குட்மேன். அண்ட் சோடர்பர்க்னா என்னன்னு பார்த்தோம்னா வந்து என்னது ஈல்டுன்னு வந்துச்சுன்னா சோடர்பர்க். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Piston rod and crosshead in steam engine are usually connected by means of. இப்போ நம்ம வந்து ரயில்வேல வந்து லோகோமோட்டிவ் வந்து ஸ்டீம் லோகோமோட்டிவ் இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின் யூஸ் பண்ணும்போது அந்த பிஸ்டன் ராடையும் கிராஸ் ஹெட்டையும் கனெக்ட் பண்ணுற ஜாயிண்ட் பேர் என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட் பேர் என்னன்னு பார்த்தா வந்து காட்டர் ஜாயிண்ட். ஓகேவா, காட்டர் ஜாயிண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தா ஒரு டயக்ராம் இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்படி வந்து காட்டர் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லோடு அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிஸ்டன் ராடையும் கிராஸ் ஹெட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுற அந்த ஜாயிண்ட் பேர் வந்து காட்டர் ஜாயிண்ட். எங்க யூஸ் பண்ணுவாங்க பார்த்தா ஸ்டீம் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஆலோ ஷாஃப்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் சாலிட் ஷாஃப்ட் ஹேவிங் சேம் வெயிட். ஓகேவா, ரெண்டு ஷாஃப்ட் இருக்கு, ஒன்று ஆலோ ஷாஃப்ட், ஒன்று வந்து சாலிட் ஷாஃப்ட். சரிங்களா, ஒன்று வந்து சாலிட் ஷாஃப்ட் இருக்கு, இன்னொன்று வந்து ஆலோ ஷாஃப்ட் இருக்கு. சரிங்களா, ஆலோ ஷாஃப்ட் இருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ வந்து சாலிட் ஷாஃப்ட்னா வந்து டைரெக்டாக வந்து நமக்கு ஒரு இது ப்ரொப்பலர் ஷாஃப்ட் இருக்குல்ல, அது எல்லாமே சாலிட் ஷாஃப்ட் தான். பட் பைப் மாதிரி இருக்குங்களே, உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். சரிங்களா, ஆலோ இருக்கும். சரிங்களா, அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஆலோ ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த்தும் வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த் அண்டு அதனுடைய வெயிட் வந்து பார்த்தோம்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ அதனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆலோ ஷாஃப்டோட ஸ்ட்ரென்த் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் ஆலோ ஷாஃப்டோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆலோ ஷாஃப்டோட போலார் செக்ஷன் மாடுலஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா வந்து போலார் மாடுலஸ். ஓகேவா, ஜேன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேவா, ரிஜிடிட்டி, அந்த போலார் மாடுலஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்த்தா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் மெட்டீரியல் வந்து கன்சம்ஷன் நடக்கும் எதுலாம் ஆலோ ஷாஃப்ட்ல. ஸோ அப்போ ஆப்ஷன் பார்த்தோம்னா வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆலோ ஷாஃப்ட் இஸ் மோர் தென் த சாலிட் ஷாஃப்ட். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி த கரெக்டான ஆன்சர். 11th கொஸ்டின் பாருங்க. த டைப் ஆஃப் கப்ளிங் யூஸ்டு ஃபார் ஹை டார்க் அண்ட் லோ ஸ்பீட். ஓகேவா, நமக்கு வந்து டார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், பட் வந்து ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அது மாதிரி இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து எந்த கப்ளிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வந்து ஓல்டம் கப்ளிங். சரிங்களா, ஓல்டம் கப்ளிங் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து டார்க் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், பட் வந்து லோ ஸ்பீடுக்கு வந்து ஓல்டம் கப்ளிங். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பாருங்க. டேப்பர் ஆன் த காட்டர் அண்ட் ஸ்லாட் இஸ் ப்ரொவைடட். சரிங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து டேப்பர் இருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ இந்த டேப்பர் வந்து காட்டர் வந்து என்ன பண்ணுறோம், சாக்கெட்டில் வந்து நமக்கு வந்து பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த இடத்துல வந்து காட்டர் வந்து இந்த சாக்கெட்டில் வந்து என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணும்போது எந்த டைரக்ஷன் வந்து ஜாயின் பண்ணுவாங்க பார்த்தா ஒன்லி ஒன் டைரக்ஷன். சரிங்களா, ரெண்டு சைடுமே போட்டு நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து இது பண்ண மாட்டோம், ஒரே ஒரு சைடு மட்டும் தான் வந்து ஜாயின் பண்ணி விடுவோம். சரிங்களா, அதான் கேட்டிருக்காங்க. டேப்பர் அண்ட் த காட்டர் எந்த சைடு வந்து டேப்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து ஒன்லி ஒன் சைடு தான் அது டேப்பர். ஓகேவா, ஸோ வந்து ஆப்ஷன் பி தான்.
ஒன் சைடு ஒன்லி. ஓகேவா, டேப்பர் வந்து ஒன் சைடு தான் இருக்கும், ஜாயின் பண்ணுறது ஒரு சைடு தான் வந்து அடித்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பாருங்க. த ஷாக் அப்சார்பிங் கெப்பாசிட்டி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க, ஆஃப் போல்ஸ் கேன் பி இன்க்ரீஸ்டு பை. ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா. 13th கொஸ்டின் நமக்கு வந்து ஷாக் அப்சார்பிங் கெப்பாசிட்டி, இப்போ போல்ஸில் வந்து நமக்கு ரெசிலியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். சரிங்களா. எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இப்போ போல்ட்டுன்னு பார்த்தா இப்படி இருக்கு. சரிங்களா. மேலே இருக்கிறது வந்து இந்த பேர் என்ன, ஷாங்க் டயாமீட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா. ஷாங்க் டயாமீட்டர். அடுத்து வந்து என்னன்னா வந்து கோர் டயாமீட்டர். இது வந்து மேலே இருக்கிறது வந்து ஷாங்க் டயாமீட்டர், கீழே இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா கோர் டயாமீட்டர். த்ரெட் இருந்துச்சுன்னா அது கீழே இருக்கிறது வந்து கோர் டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல த்ரெட் இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து ஃப்ளோ ஸ்ட்ரெஸ் வந்து ஈவனாக வந்து இருக்காது. சரிங்களா. ஃப்ளோ ஸ்ட்ரெஸ்னால வந்து நமக்கு வந்து என்னது ரெசிலியன்ஸ் வந்து என்னது கம்மியாகலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷாங்க் டயாமீட்டர் வந்து கோர் டயாமீட்டர் வந்து கம்மி பண்ணுறாங்க. இப்படி இருந்தது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்மி பண்ணுறாங்க. சரிங்களா. சின்னது பண்ணுறாங்க, டயாமீட்டர் வந்து சின்னஸ்படுத்துறாங்க. ஸோ அப்போ ரெடியூசிங் த ஷாங்க் டயாமீட்டர் டு த கோர் டயாமீட்டர் ஆஃப் த த்ரெட். சரிங்களா. இப்போ ஷாங்க் டயாமீட்டரோட சைஸை வந்து கோர் டயாமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து கம்மி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து ரெசிலியன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ரெசிலியன்ஸ் என்னது, அந்த ஷாக் அப்சர்விங் கெப்பாசிட்டி என்னது இம்ப்ரூவ் ஆகும், டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா அது நடுவில் வந்து என்னன்னா இன்டர்னல் இது போட்டுருவாங்க, ஆளை வந்து மேக் பண்ணுவாங்க. சரிங்களா. ட்ரில் மாதிரி வந்து இன்டர்னல் ஒரு ட்ரில் வந்து போட்டுருவாங்க. சரிங்களா. அதனால நமக்கு வந்து ஃப்ளோ ஸ்ட்ரெஸ் வந்து ஈவனாக ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து 13th என்னதுன்னு பார்த்தா வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பாருங்க. இன் ஃபில்லட் வெல்டட் ஜாயிண்ட் த த்ரோட் ஆஃப் த வெல்ட் ஆஸ் கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் த வெல்ட். சரிங்களா. ஃபர்ஸ்ட் த்ரோட்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபில்லட் வெல்டட் ஜாயிண்ட். ஓகேவா. ஃபில்லட் வெல்ட் என்னது, இதான் ஒரு பிளேட்டு. ஸோ இதுக்கு மேலே ஒரு பிளேட் வந்து ஜாயின் பண்ணணும். இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஃபில்லட்னு சொல்லுவோம். சரிங்களா. இந்த ஃபில்லட்டில் பாருங்க, இந்த பொசிஷன் இருக்குங்களா, இதில் தான் நம்மளுக்கு வந்து ஏரியா மினிமமாக இருக்கும். ஏரியா மினிமமாக இருந்துச்சுன்னா அந்த பொசிஷன் என்னன்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆச்சுன்னா என்ன சொல்லுவோம், வீக்கஸ்ட் ஜோனுன்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ அப்போ வந்து நமக்கு வெல்டில் வீக்கஸ்ட் ஜோன் எதுன்னு பார்த்தா அந்த த்ரோட். சரிங்களா. த்ரோட்டுன்னு வீக்கஸ்ட் ஏரியா தான் த்ரோட். சரிங்களா. வீக்கஸ்ட் ஏரியானா என்னதுன்னு பார்த்தா ஏரியா வந்து மினிமமாக இருக்கிற பகுதி, அந்த மினிமமாக இருக்கிற சைடு தான் என்ன சொல்லுவோம், த்ரோட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஏரியா மினிமமாக இருந்தால் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்னா வந்து நம்மளுக்கு என்னது, வீக்கஸ்ட் ஜோனாக இருக்கும். சரிங்களா. ஸோ அது எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் சைஸ் அப்படின்னு பார்த்தா இதான் சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓகேவா, எவ்வளோ டைம்ஸ்னு பார்த்தா 1/√2 டைம்ஸ். 1/√2. ஸோ 1/√2ன்றதுன்னா 1/414, அப்போ 0.707 டைம்ஸ் வந்து என்னன்னா த்ரோட் வந்து சைஸ் ஆஃப் த வெல்டுக்கு வந்து 0.70 டைம்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ வந்து 14th வந்து ஆப்ஷன் பி. 15th கொஸ்டின் பாருங்க. A rivet is specified by. ரிவெட் வந்து எப்படி வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவனுடைய ஷாங்க் டயாமீட்டர். சரிங்களா. ஸோ இப்போ ரிவெட்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. இதுதான் ரிவெட்டு. ஸோ இதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஷாங்க்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதுதான் என்ன ஷாங்க். அந்த ஷாங்க் டயாமீட்டர் வச்சு தான் என்ன சொல்லுவோம், அதனுடைய ரிவெட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். மேலே இருக்கிறது என்னது, ஹெட்டு. சரிங்களா. கீழே இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம், டெயில்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ இந்த பகுதி தான் என்ன சொல்லுவாங்க, சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் தான் என்ன சொல்லுவோம், ஷாங்க்னு சொல்லுவோம். ஸோ ஷாங்க் டயாமீட்டர் வச்சு தான் ஒரு ரிவெட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, காக்கிங் அண்ட் ஃபுல்லரிங் ப்ராசஸ் ஆஸ் யூஸ்ட். சரிங்களா. ஃபுல்லரிங் ப்ராசஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம ரிவெட்டிங் பண்ணிட்ட உடனே ரெண்டு பிளேட்டையும் வந்து நமக்கு வந்து லீக் ஆகக்கூடாது. சரிங்களா. இப்போ ரிவெட் பண்ணுறோம், ரிவெட் பண்ணிட்ட உடனே ரிவெட் அடிச்சிருவோம். சரிங்களா. ரிவெட் பண்ண உடனே நமக்கு வந்து ரெண்டு பிளேட் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லரிங் பண்ணுவாங்க. ஃபுல்லரிங் அண்ட் காக்கிங் டூல் யூஸ் பண்ணி ஃபுல்லரிங் அண்ட் காக்கிங் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தா வந்து ப்ரெஷர் வெசல்ஸ் இல்லை பெரிய வந்து லார்ஜ் சிலிண்டர்ஸில் என்னன்னா ப்ரூஃபாக இருக்கும். சரிங்களா. லீக் ஆகாது. சரிங்களா. அப்போ லீக் ப்ரூஃப்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா வந்து ஃபுல்லரிங் அண்ட் காக்கிங் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா. அப்போ என்னன்னு பார்த்தா ஆப்ஷன் டி, டு அப்டைன் லீக் ப்ரூஃப் ரிவெட்டட் ஜாயிண்ட். சரிங்களா. லீக் ப்ரூஃபாக இருக்கும். சரிங்களா. லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். லீக் ப்ரூஃபாக வந்து ஆக்ட் ஆகிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது இது வந்து ஃபுல்லரிங் ப்ராசஸில் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா. அப்போ 16th வந்து ஆப்ஷன் டி. 17th பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வெல்டிங் ஜாயிண்ட்ஸ் இஸ் டிசைன்ட் ஃபார் ஷியர் ஸ்ட்ரென்த். சரிங்களா. இப்போ வெல்டட் ஜாயிண்ட்ல வந்து ஒரு 3 வந்து ப்ராசஸ், 3 ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஒன்று என்னன்னு பார்த்தா வந்து பட் ஜாயிண்ட், அண்ட் என்னன்னு பார்த்தா லேப் ஜாயிண்ட். லேப் ஜாயிண்ட்ல 2 இருக்கு. இன் ஃபில்லட்ல வந்து என்னன்னு பார்த்தோம்னா வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃபில்லட் இருக்கு அண்டு பேரலல் ஃபில்லட் இருக்கு. சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஷியர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷியர் ஸ்ட்ரென்த் எப்போ நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்போ கிரியேட் ஆகும், ஏரியா வந்து பேரலாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம், லோட் டிவைட் பை பி. அதாவது லோட் டிவைட் பை என்ன சொல்லுவோம், நார்மல் ஏரியா, அதாவது பேரலல் ஏரியான்னு சொல்லுவோம்.
சரிங்களா, parallel ஏரியா. அப்போ parallel சர்ஃபேஸில் கிரியேட் ஆச்சுன்னா அது பேர் என்னது, ஷியர் ஸ்ட்ரெஸ். அப்போ வந்து parallel fillet ஜாயிண்ட்ல வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஷியர் ஸ்ட்ரென்த் தான் யூஸ் பண்ணுவாங்க டிசைன் பண்ணும்போது, சரிங்களா. அதே டிரான்ஸ்வர்ஸ்ன்னு பார்த்தா என்ன யூஸ் பண்ணுவாங்க, டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டிரான்ஸ்வர்ஸ்ன்றது பர்பண்டிகுலர். அப்போ வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ், சரிங்களா, ஸ்ட்ரெஸ் டிவைட் பை நார்மல் ஏரியானா என்னதுன்னா வந்து டிரான்ஸ்வர்ஸ். ஓகேவா, அதான் வந்து என்னன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் கேட்டிருக்கிறது வந்து ஷியர் ஸ்ட்ரென்த். அப்போ ஷியர்ன்றது பேரலல். ஓகேவா, அண்ட் ஃபில்லட். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க 18th கொஸ்டின். If the tearing efficiency of riveted joint is 60%, then the ratio of pitch of diameter to rivet. ஓகேவா, pitch to diameter வந்து இது கேட்குறாங்க. pitch to diameterக்கு ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து டியரிங் எஃபிஷியன்சி வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டியரிங் எஃபிஷியன்சி என்ன ஃபார்முலா பார்த்தா P மைனஸ் டி, ஓகேவா, இன்டூ இதுதான் வந்து பிளேட்டுக்கும் அந்த நடுவுக்கு தான் பிளேட் இருக்கும், சரிங்களா. பிளேட் நடுவில் வந்து ஹோல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா ரிவெட் அடிக்கிறதுக்காக. அது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நமக்கு என்னது டியரிங் நடக்கும். அப்போ P மைனஸ் டி வந்து கழிச்சா மட்டும் தான் அதுக்கு நடுவில் இருக்கிற ஏரியாவில் தான் நம்மளுக்கு வந்து டியரிங் நடக்க போகுது. அப்போ வந்து இதுதான் வந்து P மைனஸ் டி இன்டூ திக்னஸ், சரிங்களா. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஏரியா கிடைச்சிடும். ஓகேவா, ஏரியா கூட நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும், டியரிங் என்னது டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும். அப்போ வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி. இதுதான் என்னன்னு பார்த்தா வந்து டியரிங்க்கு ஃபார்முலா, சரிங்களா. டியரிங் லோடுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. பட் டிவைட் பை டியரிங் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு டியரிங் லோடு டிவைட் பை நமக்கு வந்து வித்தவுட் அன்ரிவெட்டிங், சரிங்களா. ஸோ அன்ரிவெட்டிங் இருக்கிற பிளேட்டில் எவ்வளோ லோடு வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா P இன்டூ டி இன்டூ, ஓகேவா, PD இன்டூ டி, சரிங்களா, P இன்டூ டி, ஓகேவா, இன்டூ சிக்மா டி. இதை வச்சு நம்ம டெரிவ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தா வந்து 1 மைனஸ் டி டிவைட் பை பின்னு கிடைக்கும். அதாவது P மைனஸ் டி டிவைட் பை பின்னு இருக்கும். ஓகே, இப்போ டி எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா 1 மைனஸ் டி பை பி. டியரிங் எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தா 1 மைனஸ் டி பை பி. இப்போ வந்து நம்ம எஃபிஷியன்சி என்ன கொடுத்துருக்காங்க, 0.6 கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்போ வந்து இந்த இடத்துல 0.6 கொடுத்துருக்காங்களா. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து என்ன கேட்குறாங்க, எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க 60%. ரேஷியோ ஆஃப் பிச் டு டயமீட்டர் கேட்குறாங்க. ஃபார்முலா என்னது 1 மைனஸ் டி பை பி, ஓகேவா, 1 மைனஸ் டி பை பி. அப்போ டி பை பி மட்டும் 1 வச்சுக்கிட்டு 1லேருந்து 0.6 கழிச்சா வரும் 0.40. சிம்பிளாக வந்து டியரிங் எஃபிஷியன்சி கொடுத்துட்டு பிச் டு டயமீட்டர் டி பை பி ரேஷியோ கேட்டாங்கன்னா டேரெக்டாக 1லேருந்து மைனஸ் பண்ணிவிடுங்க சிம்பிளாக. ஓகேவா, அப்போ 0.6 கொடுத்துருந்தாங்கன்னா 0.4, 0.75 கொடுத்துருந்தாங்கன்னா 75% கொடுத்துருந்தாங்க டியரிங் எஃபிஷியன்சி. அப்போ வந்து பிச் டு டயமீட்டர் ரேஷியோ கேட்டாங்கன்னா என்ன வரும், 0.75லேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து 0.25 தான் என்னது டி பை பி ரேஷியோ. அதாவது பிச் டு பி பை டி ரேஷியோ, சாரி, பிச் டு டயமீட்டர் ரேஷியோ, பி பை டி ரேஷியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 19th கொஸ்டின். இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்க்ரூ ஜாக் இருக்கும். ஸோ ஸ்க்ரூ ஜாக்கில் தான் எலிக்ஸ் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இந்த எஃபர்ட் எவ்வளோ வந்து எஃபர்ட் ரிக்வயர்ட் டு லிஃப்ட், சரிங்களா. எப்பயும் லிஃப்ட்னு அது மேலே போகணும், சரிங்களா. எவ்வளோ வந்து லோடு தேவைப்படுது, ஓகேவா. ஸோ லிஃப்ட் எஃபர்ட்னு அது நம்மளுக்கு வந்து கொடுக்குற ஃபோர்ஸ் இல்லை வந்து நம்ம கொடுக்குற எஃபர்ட் அது ஒர்க்கு தான் சொல்லுவோம், சரிங்களா. சப்போஸ் எவ்வளோ எஃபர்ட் தேவைப்படும்னு கேட்டாங்கன்னா வந்து லிஃப்ட்னு கேட்டால் ப்ளஸ், சரிங்களா. அப்போ வந்து டேரெக்டாக வந்து ஆப்ஷன் ஏ tan ஆல்ஃபா ப்ளஸ் பை, ஓகேவா. டபிள்யூன்றது லோடு இன்ட்டு tan ஆல்ஃபா ப்ளஸ் பை தான் என்னதுன்னா வந்து இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா லிஃப்ட், அதே வந்து நம்மளுக்கு வந்து லிஃப்ட்டுக்கு போல ரைஸ்ன்னு கொடுக்கலாம், ரைஸ் கொடுத்துனாவும் ப்ளஸ் தான் வரணும். அதே ரைஸுக்கு போல வந்து நம்ம டவுன் சைடில் வந்து நம்ம கீழே இறக்குறாங்க டவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் யூஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ. 19th வந்து ஆப்ஷன் ஏ. 20th கொஸ்டின் பாருங்க. M24x2 ஒரு போல்ட் இருக்கு. அந்த போல்ட் வந்து எப்படி வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா M24x2ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதனால எம்ன்றதுனா மெட்ரிக் த்ரெட்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ மெட்ரிக்னு சொல்லுவாங்க. 24x2 அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த இடத்துல நாமினல் டயமீட்டர், 24ன்றதுனா நாமினல் டயமீட்டர், பிச்சு 2ன்றதுனா பிச்சு, ஓகேவா. ஸோ வந்து ஆப்ஷன் சி 24 நாமினல் டயமீட்டர் ஆஃப் த போல்ட் அண்ட் 2 இஸ் பிச், ஓகேவா. நெக்ஸ்ட் 21 கொஸ்டின் பாருங்க. Which sunk is made from segment of circular disc of uniform thickness, சரிங்களா. சர்க்குலர் டிஸ்க் இப்படி தான் இருக்கும், சரிங்களா. சர்க்குலர் டிஸ்க் அண்ட் யூனிஃபார்ம் திக்னஸாக இருக்கிற பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வுட்டு, சரி. வுட்டு எப்படி இருக்கும், சர்க்குலர் மாதிரி இருக்கும்ல, அப்போ வுட் ரஃப் கீ, ஓகேவா. 21க்கு வந்து ஆப்ஷன் சி வுட் ரஃப் கீ. 22nd பாருங்க. The rivet of a riveted joint is subjected to, ஓகேவா. இப்போ riveted joint இருக்கு, ஓகேவா. ஒரு பிளேட் இருக்கு, இந்த பிளேட்ல வந்து riveted joint பண்ணியிருக்கோம்,
சரியா? இது மாதிரி ஒரு பிளேட், 2 பிளேட் வந்து ரிவெட்டட் ஜாயிண்ட் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணும்போது வந்து இது இருக்குல்ல, அந்த ரிவெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும்னு பார்த்தா வந்து ரிவெட்ன்றது என்ன சர்க்குலர் பொசிஷன். அப்போ சர்க்குலர் பொசிஷனாக இருந்தால் நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும்? ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் சி, த ரிவெட் ஆஃப் ரிவெட்டட் ஜாயிண்ட் இஸ் சப்ஜெக்டட் டு ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 23rd பாருங்க, த ஆங்கிள் ஆஃப் ஏசிஎம்இ த்ரெட். சரிங்களா? ஏசிஎம்இ த்ரெட்டு இருக்குது, பியூட்ரஸ் த்ரெட் இருக்குது. ஓகேவா? ஏசிஎம்இ த்ரெட்டோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 29 டிகிரி. சரிங்களா? பியூட்ரஸ் த்ரெட் வந்து ட்ரபிசைடல் ப்ளஸ் ஸ்கொயர் த்ரெட் சேர்ந்து வந்து பியூட்ரஸ் த்ரெட். பியூட்ரஸ் த்ரெட் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்கொயர் த்ரெட் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரபிசைடல் இருக்கும். ஓகேவா? பியூட்ரஸ் த்ரெட் வந்து ஒன்லி ஒன் டைரக்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஏசிஎம்இ த்ரெட் வந்து போத் டைரக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 24th ஒரு சம்மு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஒரு மெட்ரிக் த்ரெடோட பிச்சு வந்து 2 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? த்ரெட் ஆங்கிள் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் இட்ஸ் பிச் டயாமீட்டர் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஓகேவா? பிச் டயாமீட்டர் வந்து கேட்குறாங்க. 3 wire மெத்தட் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 3 wire மெத்தடுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். 3 wire மெத்தடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து P/2 ஓகேவா கொசிகன் θ/2 கொசிகன் θ/2. சரிங்களா? P/2 இன்ட்டு கொசிகன் θ/2. ஓகேவா? அதுதான் வந்து பிச் சர்க்கிள் டயாமீட்டருக்கு வந்து ஃபார்முலா. ஓகே, 3 wire மெத்தட் யூஸ் பண்ணோம்னா இப்போ த்ரெட்டோட பிச் சர்க்கிள் டயாமீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா வந்து P/2 இன்ட்டு கொசிகன். கொசிகன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொசிகன் P/2 இன்ட்டு கொசிகன் θ/2. Pன்றது என்னது? பிச்சு. θன்றது என்னன்னா த்ரெட் ஆங்கிள். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பிச்சுன்றது என்னது 2 mm கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி. ஸோ அப்போ வந்து P/2ன்னா என்னது? 2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்னா வந்து கொசிகன் 60ல் பாதி எவ்வளோ? 30 டிகிரி. அப்போ கொசிகன் 30 டிகிரி எவ்வளோன்னு சொல்லி ஆன்சர் அதான் போட்டால் ஆன்சர் கிடைச்சிடும். P/2 கொசிகன் θ/2. θவோட 60ல் பாதி எவ்வளோ? 30 டிகிரி. அப்போ நம்மளுக்கு வந்து கொசிகன் 60 டிகிரி எவ்வளோ அப்படின்னு கொசிகன் 30 டிகிரி எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? கொசிகன்றது என்னது? 1/cos. சரிங்களா? காசோட 30 டிகிரி என்னது? √3/2. அப்போ 2/√3யோட வேலை தான் என்னது வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பார்த்தா வந்து 1.05 வரும் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் பி செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 23rd சம் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சம் 25th சம்மு. சிங்கிள் ரிவெட்டட் லேப் ஜாயிண்ட் ஃபார் 8 mm thick plates with 8.5 mm diameter rivets at pitch of 50 mm. The stress in the plate is 110 Newton per mm square. The tearing strength per pitch அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டியரிங் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. டியரிங் ஸ்ட்ரென்த் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இப்போ டியரிங் லோடு ஈக்குவல் டு ஓகேவா டியரிங் லோடு W ஈக்குவல் டு P - D. ஓகேவா? Pன்றது பிச்சு, Dன்றது வந்து டயாமீட்டர் ஆஃப் த த்ரெட். சரிங்களா? டயாமீட்டர் ஆஃப் த ஹோல். ஓகேவா? P - D இன்ட்டு T இன்ட்டு சிக்மா T. சரிங்களா? இந்த ஃபார்முலா வச்சு போட்டோம்னா டேரெக்டாக கிடச்சிரும். இப்போ P கொடுத்துருக்காங்க, பிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது T டயாமீட்டர் ஆஃப் த ரிவெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் திக்னஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ டேரெக்டாக இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. P எவ்வளோ கொடுத்துருக்காங்க? P வந்து என்னது? 8 mm திக் பிளேட்டு. பிச்சு வந்து எவ்வளோ? 50 mm. சரிங்களா? 50 மைனஸ் P - D டயாமீட்டர் எவ்வளோ? 8.5. 50 மைனஸ் 8.5 இன்ட்டு எவ்வளோ? 8. சரிங்களா? அப்போ 50 மைனஸ் 8.5 இன்ட்டு 8 இன்ட்டு 110. சரிங்களா? அது போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஜி 37.84 kN வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 25 வரையும் பார்த்துருக்கோம். கொஸ்டின் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாவும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறேன். பார்த்து வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.